பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ரூபன். இது நேற்று இன்று நாளை. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன டாபிக் பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சினிமா. ஸோ சினிமாக்கு சினிமான்னு ஏன் பேர் வந்துச்சு, சினிமா எங்கேருந்து உருவாச்சு, சினிமா எதுலேருந்து உருவாச்சு, சினிமா யாரால் உருவாக்கப்பட்டது, சினிமா எந்த வருடத்தில் ஆரம்பிச்சது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு விடையாக இந்த நேற்று இன்று நாளை ஷோ வந்து அமைய போது வாங்க பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஐன்ஸ்டீன் அவர்களை பேசும்போது ஐன்ஸ்டீன் அவர்கள்னா கண்டிப்பாக லைட்டு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனால் சினிமாவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஐன்ஸ்டீன் அவர்கள் தான் ஞாபகம் வருவார். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியாக இவ்வளோ சைஸுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டரை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த சின்ன கிராமங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து காயின் போட்டால் வந்து இப்படி சுற்றி விட்டு இமேஜஸ்லாம் உள்ளே ஓடும் இல்லையா, அந்த ஒரு டெக்னிக்கல் அந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீன் அவர்கள். ஸோ ஒரு 100 காப்பீஸ் வந்து ரெடி பண்றாரு. 100 காப்பீஸை வந்து வெளியே விடுறாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் அந்த ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் 1800ல் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி எவல்யூஷன் ஆஃப் சினிமா. ஸோ இந்த சினிமா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மைய புள்ளியா வந்து அந்த இடத்துல தான் நடக்குதுங்க. அந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. யாராலன்னு பார்த்தீங்கன்னா லூமியோ பிரதர்ஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து சினிமாவை அடுத்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் சினிமா அப்படின்னா லூமியோ பிரதர்ஸை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சியாக இவங்க வந்து இந்த ப்ரொஜெக்டரில் காயின் போட்டு பார்க்கறது நிறைய மக்களுக்கு வந்து இது வந்து சலிப்பு தட்டுச்சு. சார் நம்ம என்ன தான் லைனில் நின்று இந்த காயினை போட்டு நம்ம பார்த்தாலும் ஒரே விஷயத்தை தான் பார்க்குறோம். ஸோ அதில் குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லூமியோ பிரதர்ஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து இதை கண்ணை இப்படி சுருக்கி கஷ்டப்பட்டு இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து இப்படி நம்ம பார்க்கணும், இதை வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வந்து நம்ம மாற்றிடலாமே, இந்த லென்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெரிய லெவலில் செஞ்சு பெரிய ஸ்க்ரீனிங்காக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முடிவுக்கு நிறைய சயின்டிஸ்ட் வந்து எல்லா பக்கத்துலையும் வந்து ஒரு போட்டியாக நிலவுது. அந்த டைமில் எடிசன் அவர்களே வந்து இது எப்படி பெருசாக பண்ணலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் இந்த மாதிரி நிறைய யோசிக்கும் போது லூமியோ பிரதர்ஸ் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சி இதை பெரிய லெவலில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பெரிய ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சோன்னே எங்கப்பா ஸ்க்ரீனிங் பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற ஒரு விஷயம் வந்து டிசம்பர் 28, 1895 அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாரிஸில் பெரிய ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து இந்த ஸ்க்ரீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பிக் ப்ரொஜெக்டரை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஜெக்டர் மூலயமா வந்து அந்த விஷுவலை வந்து பார்க்க போகிறாங்க. முதல்ல ஒரு மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் வச்சு அந்த விஷுவலை வந்து பார்க்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பயங்கர கியூரியாசிட்டி இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க நம்ம லூமியோ பிரதர்ஸ். இந்த ஃபோட்டோகிராஃபி சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து அதுக்கும் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபியை ஒரே டைமில் ரோல் பண்ணும்போது அது மூவிங் விஷுவல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ அந்த மூவிங் விஷுவல்ஸாக கன்வெர்ட் ஆகிற ஒரு இதுவை வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார்ல குட்டி ப்ரொஜெக்டரை, அதை பெரிய ப்ரொஜெக்டரை இவங்க கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி ஒரு விஷுவலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஹோட்டலில் இருந்தவங்க அந்த ஒரு விஷுவலை ஆன் பண்ணி ப்ளே பண்ண உடனே எல்லாம் தெரிச்சாங்க, ஓட்டத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ட்ரெயின் வேகமாக முன்னாடி வந்தால் எல்லாம் ஓடுவாங்கல்ல. ஸோ அப்போ இருக்க அவங்களோட நாலேஜுக்கு உண்மையாலுமே ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி அந்த ஹோட்டலை விட்டு எல்லாருமே அட் அ டைமில் ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நிறைய வந்து இந்த ஸ்டேஜ் ட்ராமாக்கள்லாம் அப்போயே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ சினிமாவை நம்ம அப்போ அந்த ஸ்டேஜ் ட்ராமாக்களில் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சிவாஜி அவர்கள் கொண்டு ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷுவல் தான் வந்து நடந்ததுங்க. இது நேற்றைக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இன்று இன்னைக்கு சினிமா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை எடுத்துக்கலாம். ஸோ நோலன் அவர்களோட படங்கள் எல்லாமே ஒரு பிரம்மாண்டத்தை அடைஞ்சது தான். சங்கர் ஒரு பக்கம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களை பற்றி பேசுகிறோமா, அங்கே வந்து கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைட் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை பற்றி பேசுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஓப்பன்ஹைமர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஸோ அப்போ இருக்க சினிமாக்கும் இப்போ இருக்க சினிமாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ அப்போ ஒரு ப்ரொஜெக்டரே பெருசாகிறது எப்படிடா அப்படின்னு யோசிச்சு படம் எடுத்த காலம் ஒரு பக்கம் போயிருந்தாலும், இப்போ ஒரு
பெரிய அணுகுண்ட எப்படி வெடிக்க வைக்கலாம், ஒரிஜினலா வெடிக்க வச்சு எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள இறங்குறாரு கிறிஸ்டோபர் நோலன். இதுக்கு இவர் என்னென்னலாம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சயின்டிஸ்ட்ட கூப்பிடுறாரு. ஸோ பிசிக்ஸ் ரீதியான சயின்டிஸ்ட்ட கூப்பிடுறாரு, கெமிக்கல் ரீதியான சயின்டிஸ்ட்ட கூப்பிடுறாரு. எல்லா சயின்டிஸ்ட்டோட பல டிஸ்கஷன்ஸ், ஸோ பல ட்ரையல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் ஓப்பன்ஹைமர். ஸோ இந்த காலகட்டத்துக்கான சினிமா வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்பயும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களை எடுத்துக்கலாம். ஸோ டாம் க்ரூஸ் அவர்களும் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களும் இணைந்து ஸ்பேஸுக்கே போய் எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல இடத்துல செய்திகள் வந்து இப்போ தட்டுப்படுது. சினிமா பயணம் அப்படின்றது ஆரம்பிச்சது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் அவர்கள் கிட்ட தான். இப்போ கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வந்து அடுத்த கட்டம், ஸோ உலகத்தையே எனக்கு தெரிஞ்ச மாஸ்ல எல்லாம் மக்கள்லாம் இருந்தாங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க போல இருக்கு. நம்மளே அந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படிடா அந்த சின்ன ப்ரொஜெக்டர்ல ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச சின்ன ப்ரொஜெக்டர்ல ஆரம்பிச்ச சினிமா இன்னைக்கு இங்க ஸ்பேஸ்லயே போயிட்டு நம்ம படம் எடுக்க போறோம், அதை பத்தின ரிசர்ச் இங்க நிறைய டைரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து சினிமாலாம் இனிமேட்டு நம்ம வந்து ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்த ஸோ ஸ்பேஸ்லயே போயிட்டு ஷூட் பண்ணி எடுத்துட்டு வர ஒரு சினிமாவை தான் நம்ம பார்க்க போறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ சினிமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மூணா பிரிக்கலாம். ஒரு காலத்தில் வந்து அந்த ப்ரொஜெக்டர், குட்டி ப்ரொஜெக்டர் ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கு போச்சு, சைலன்ஸ் சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு கொண்டு வந்தோம். ஸோ இப்போ மொபைல் ஃபோன், ஓடிடி அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கு. மாறி மாறி டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கைக்குள்ளேயே அடங்கியிருக்கு சினிமா. ஸோ இந்த மாதிரி அடுத்து எந்த கட்டத்துக்கு போவோம் சினிமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, சினிமா சார்ந்த வீடியோ, செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ, ஃபன்னான ஒரு வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.